இன்னைக்கு திமுகவுடைய கைக்கூலியாக இருக்கிறவர்கள் காசை வாங்கி கொண்டு ஊடகவியலாளர்னு சொல்லிக்கொண்டு சில பேர் வழிகள் இந்த இயக்கத்திற்கு ஏதாவது சிறு ஊர் விளைவிக்கலாம். இன்னைக்கு புரட்சித் தலைவர் அம்மாவுடைய வழியில் கழகத்தை வலுவாக கொண்டு செல்கின்ற அடுத்த தமிழகத்துடைய முதலமைச்சர் எடப்பாடியார் என்ற எல்லாரும் போற்றக்கூடிய அளவுக்கு இருக்கின்ற எடப்பாடியோருடைய செல்வாக்கையும் அதிமுக செல்வாக்கையும் சிறுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு போட்டி போட்டு கொண்டு பேசுகிறீர்கள். என்ன நியாயம்? ஏங்க இன்றைக்கே ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறார் முதலமைச்சர், நடபாதை போகிறார், அவர் பணத்தில் போகிறாரு, அரசாங்க வரி பணத்தில் நடந்து போகிறார். பெரிய பார்த்தா திருவிழா மாதிரி கூட்டத்தை நிப்பாட்டி ஒரு ஆளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, கொடுத்து கூட்டத்தை கூட்டுறாங்க. எங்கள் எடப்பாடியாருக்கு விவசாயிகள் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை பல்லாண்டு காலமாக ஏறத்தாழ சொன்னால் ஒரு 100 ஆண்டு காலமாக அதற்காக அந்த பகுதி மக்கள் வாழிக்கொண்டு இருக்கிறார்கள்.